நான் தான் சீனி. இது சீனியா? சீனியே எங்கள் வீட்டில் போகிறோம், ரேஷன் கடையில் வாங்கியாச்சு. என்ன கடையில் வாங்கிக்கிறோம், நீ வர நான் கிளம்பு. தம்பி அப்படி சொல்லாத தம்பி. யோ சும்மா கொடுப்ப மாதிரி தம்பி நம்பின்னு கம்மியா. யோ எங்கேயா போக? புகைக்கு ஜெனரேட்டர் செலவு அதிகமாகுது தம்பி, அதெல்லாம் கண்டுக்காது தம்பி. சரி உனக்கு நான் வம்சாச்சி வர வேண்டும் சொல்லு. இதே வம்சாவா தம்பி? யோ இப்போதான் உங்ககிட்ட சொன்னேன், ஏதோ ஒன்று ரெடி பண்ணி எனக்கே தெரியாது. தம்பி தம்பின்னு கொடுப்ப மாதிரி கத்தாதையா. கத்தாமல் என்ன சொல்ல வந்துன்னு சொல்லு. அது துணி கூட வம்சா இல்ல தம்பி, பின்ன அப்புறம் அது வரம். யோ படத்துல அந்த புதம் வரம் கொடுக்குமே அவனாயா நீ? ஆமா தம்பி ஆமா தம்பி. சரி சொல்லு உனக்கு என்ன வர வேண்டும். ஆனா ஒரு கண்டிஷனு. யோ என்னையா கண்டிஷனு? உனக்கு வரம் கொடுத்துருவேன், பிரச்சனை இல்லை. சரி அப்புறம் நான் தம்பி இப்படின்னு கொப்பனை ஒதுக்க இப்போதால கொடுப்பாரு மாதிரி தம்பி தம்பிங்காதண்ணே. சரி மன்னிச்சிரு, அதை விடு தம்பி. முன்னாடிலாம் 3 வாரம் கொடுப்போம், ஆனா இப்ப யோ வேண சொல்லி தொலையா. இரு தம்பி அவசரப்படாத சொல்றேன். முன்னாடிலாம் பொதுவா 3 வாரம் தான் கொடுப்போம், ஆனா இப்ப மேல் லோகத்துல GST போட்டாங்க தம்பி, அதனால ஒரு வாரம் மட்டும்தான் கொடுப்பேன் தம்பி. யோ என்னையா சொல்ற? இன்னமும் நகை கடை விளம்பரம் மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். யோ சீக்கிரம் சொல்லி தொலையா. நீ இப்ப கேளு தம்பி வரத்து. யோ எனக்கு ஒரு ரைட்டிங் போர்டு வேணும், அதில் நான் என்ன வரைஞ்சா அது என் நிஜ வாழ்க்கையில் வரணும். அது எதுக்கு தம்பி? எதுக்கா? கொடியா? ஓ ஐயோ எதுக்கு இந்த கேட்ட? இனிமேட்டு தாண்டா பாப்ப. இப்போ புரியாது, அப்போ புரியும்.